போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ்ல 79வது வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாருங்களேன், ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தேர்ட் டயக்ராமுக்கும் அதே லாஜிக்கை யூஸ் பண்ணிருக்கணும். அந்த ரெண்டு டயக்ராமோட லாஜிக்கும் சேமா இருந்துச்சுன்னா அதே லாஜிக்கை நம்மளோட செகண்ட் டயக்ராமுக்கு யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டயக்ராம் நோட் பண்ணி பாருங்க. 25 9 49 அப்படின்றது இருக்கு. இந்த நம்பர்லாம் என்ன நம்பர்? இந்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 25. அதே மாதிரி 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 9. அதே மாதிரி 7ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 49. சிம்பிளா அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்களேன். 5 × 3 × 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 105 கிடைக்குங்க. 3 × 7 21. 21 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். 20 × 5 100. 1 × 5 5. ஓகேங்களா? அப்ப 105 அப்படின்றது கிடைக்குது. இதே லாஜிக் வந்து கடைசி டயக்ராமுக்கும் அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்களேன். அப்ப 16 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 இன்ட்டு 1ன்றது பாத்தீங்கன்னா 1ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 1 இன்ட்டு 121 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12ஓட ஸ்கொயர் வேல்யூ, சாரி 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 121. அப்ப சிம்பிளா 4ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 44 அப்படின்றது கிடைக்கும். சோ சேம் லாஜிக் தான் அப்ளை ஆயிருக்கு. சோ அதே லாஜிக்கை நமக்கு கேட்ட क्वेश्चनக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? 4ன்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4 இன்ட்டு 36 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 36, ஆல்சோ 6 இன்ட்டு 81 அப்படின்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 9ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 81. சோ 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 6 12. 12 9ஆல மல்டிப்ளை பண்ணும். நான் என்ன பண்றேன், இந்த 12 10 + 2ன்னு பிரிச்சுக்கிறேன். 10 வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 90, 2 வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 18. ரெண்டு கடையில என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ 90 + 18 108 அப்படின்றதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ அப்படின்றதா நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தினம் 5 கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான இரண்டாவது சம் பார்த்தலாங்களா? நமக்கான செகண்ட் சம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேக்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு சீரிஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? 1 2 6 24 120 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் வந்து டிஃபரன்ஸ் அதிகமா போயிருக்கு. ஸோ மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்மளாலே யூகிக்க முடியுது. ரொம்பவே சிம்பிள். இந்த क्वेश्चन ஆல்ரெடி ரிப்பீட்டட் क्वेश्चन தான். 1 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 அப்படின்றது கிடைக்குங்க. 2 வந்து 3 அப்படின்ற நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும். 6 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 4 24. 24 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 120 கிடைக்கும். அப்ப நல்லா நோட் பண்ணுங்க. 2 3 4 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கான லாஜிக் என்ன? நெக்ஸ்ட் 5க்கு அப்புறம் வர போற நம்பரால நமக்கு கிடைச்ச 120 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 120 எதால மல்டிப்ளை பண்ணும்? 5க்கு அப்புறம் வர நம்பர் பாத்தீங்கன்னா 6. ஒரு 0 இருக்கு, அந்த 0 வச்சுக்கோங்க. 12 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 72 கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 720 அப்படின்றது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 720 அப்படின்றத போட்டுறேன். ஓகேங்களா? 720 போட்டு நெக்ஸ்ட் வர போற 2 எண்கள் வந்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 நம்பர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த क्वेश्चन பார்த்தலாங்களா? நமக்கான தேர்ட் क्वेश्चन பார்த்தறோம். லெட்டர் சீரிஸ், லெட்டர் வித் ஆல்பபெட்டிக்கல் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது ஆல்பபெட்டும் இருக்கும் நம்பரும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீரிஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே அருமையான क्वेश्चन தான். ஏன்றது 1, பின்றது 2. அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பொசிஷன் வேல்யூ, அது ஏன்றது எத்தனாவது ஆல்பபெட்டா வரும், இசட்ங்கிறது எத்தனாவது ஆல்பபெட்டா வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல ஆல்பா மற்றும் பீட்டாவோட மதிப்பு கேட்கறாங்க. ஆல்பா மற்றும் பீட்டாவோட மதிப்பு கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை வச்சு எப்படி அந்த லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது FJவை யூஸ் பண்ணி எப்படி இந்த நம்பரை கொண்டு வந்தாங்க, NS யூஸ் பண்ணி எப்படி நம்பர் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அதே லாஜிக்கை நம்ம இந்த லாஸ்ட் சீரீஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் சீரீஸை எடுத்துக்கிறேன். என்ன சீரீஸ்? FJ 25 16
NS கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த ஆல்பபெட்டை வந்து நான் நம்பரா மாத்திடுறேன். ஓகேங்களா? அதாவது லெட்டரை வந்து நான் நம்பரா மாத்திடுறேன். Fங்கிறது பாத்தீங்கன்னா 6th ஆல்பபெட், Jங்கிறது பாத்தீங்கன்னா 10th ஆல்பபெட், Nங்கிறது 14th ஆல்பபெட், Sங்கிறது 19th ஆல்பபெட். ஸோ 10ல இருந்து 6 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 அப்படின்றது கிடைக்குங்களா? அப்ப இந்த 4 வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டரை வச்சு செகண்ட்ல இருக்க நம்பரை கிரியேட் பண்ணிருக்காங்க. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 14 19 டிஃபரன்ஸ் என்ன? 19ல இருந்து 14 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடைக்கும். இந்த 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப லாஸ்ட் சீரிஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம்? இதே லாஜிக் நமக்கு இந்த சீரிஸ்க்கு அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். என்ன சீரிஸ்? LZங்கிறது 25 196 SX கொடுத்துருக்காங்க. Lங்கிறது 12th பொசிஷன், Zங்கிறது 26 S19 X24. 26ல இருந்து 12 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 14 அப்படின்றது கிடைக்குங்களா? இந்த 14ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 196. அதே மாதிரி 24ல இருந்து 9 மைனஸ் பண்ண 19 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5 அப்படின்றது கிடைக்கும். இந்த 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 25. ஸோ சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கும் அதே லாஜிக்கை யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? NQ ஆல்பா பீட்டா WY அப்படின்றது கொடுத்துருக்காங்க. Nங்கிறது 14, Qங்கிறது 17. 14ல இருந்து 17 மைனஸ் பண்ணா 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். அப்ப பீட்டாவோட வேல்யூ 9. அப்ப பீட்டாவோட வேல்யூ 9 கிடைச்சாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். பீட்டா அப்படிங்கிறது 2வது எழுத்து, ஆப்ஷன் A அப்படின்றத டைரக்டா போட்டிருக்கலாம். சோ இருந்தாலும் நம்ம ஆல்பாவையும் கண்டுபிடிச்சிடலாம். Wங்கிறது 23, Yங்கிறது 25. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 25ல இருந்து 23 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அந்த 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். சோ 4,9 அப்படின்றதா ஆல்பா பீட்டா அப்படின்ற நம்பரோட வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா? ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 4,9 என்பதுதான் சரியான விடை. சோ ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மாடல்ல கேட்கலாம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தலாங்களா? நமக்கான 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். நல்ல கொஸ்டின் வச்சுக்கோங்க. B இருக்கு தெற்கில். அப்ப Bன்ற ஒரு பர்சன் இருக்காரு. எந்த டைரக்ஷனை போட்டலாம்? ஃபர்ஸ்ட் நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். தமிழ்ல சொல்லணும்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. ஓகேங்களா? B இருக்கு தெற்கில் சொல்லியிருக்காங்க. அப்ப Bன்றவரு இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. கீழே வரணும்னா கீழே தான் நமக்கு சவுத் டைரக்ஷன் இருக்கு. அப்ப கீழே யார் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க? A இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Bக்கு சவுத் டைரக்ஷன்ல ஏன்னு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? B இருக்கு கிழக்கில். அப்ப Bக்கு ரைட் சைட்ல போறதா ஈஸ்ட். கரெக்ட்டுங்களா? ரைட் சைட்ல போறதா ஈஸ்ட். அப்ப Bக்கு ரைட் சைட்ல யார் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க? C இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கான டயக்ராம் வந்து கிடைச்சிச்சு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத செக் பண்ணிடலாம். சிஐ பொறுத்து, அப்ப சிஐ பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கேட்கறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏ எந்த திசையில் இருக்கிறான்னு கேட்கறாங்க. அப்போ சில இருந்து ஏக்கு டயக்ராம் வரீங்க. டயக்ராம் வரைஞ்சா இப்படிதானே வரும். அப்ப இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷன்? சவுத் டைரக்ஷன். ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல வந்தா என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட். இப்ப தென் மேற்கு அப்படின்றதா நமக்கான ஆன்சர். அப்ப சில இருந்து பார்க்கும்போது ஏன்றவர் வந்து தென்மேற்கு திசையில இருக்காரு. ஓகேங்களா? சி பாயிண்ட்ல இருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. சிஐ பொறுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சில இருந்து தான் பார்க்கணும். சில இருந்து ஏவ பாக்குறப்போ என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட். இதே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்? கொஸ்டினை மாத்திடுறேன். ஏஐ பொறுத்து சி எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? சிக்கு பதில ஏக்கு பதில சி அப்படியே சேஞ்ச் பண்ணிருங்க. என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நமக்கான கடைசி சம் பாத்துருங்களா? நமக்கான கடைசி சம் பாத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்காங்க? அதாவது கிளாக் சம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒரு கடிகாரத்தில் மணிக்காட்டு முள்ளின் கோணம், அதாவது கிளாக் வந்து ஹவர் ஹேண்ட்ல கேட்டிருக்காங்க. 12 மணிக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஒரு கடிகாரங்கிறது வட்ட ஷேப்ல இருக்கும். கரெக்டுங்களா? 12ன்றப்ப எப்படி வரும்? அப்படியே இந்த டைரக்ஷன் ஃபுல்லா சுத்தி வந்து 12ன்றப்ப இந்த இடத்துல வந்து நின்று இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை வந்து முடிச்சிருக்கு. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை முடிச்சா எவ்வளவு கோணம் வந்து நகர்ந்திருக்கும்? ஒரு சர்க்கிளோட கோணம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி. அப்ப 12 மணி அப்படின்றது பாத்தீங்கன்னா 360 டிகிரியை குறிக்கும். இதே மாதிரி நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா 3 மணி அப்படின்றத நான் எப்படின்னு சால்வ் பண்ணி காமிச்சறேன். நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ங்கிறது 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிகிரி சுத்தி இருக்கும்? 360 டிகிரி சுத்தி இருக்கும். நமக்கு என்ன கேட்கறாங்க? 3 மணிக்கு கேட்கறாங்க. இதே கொஸ்டின் நான் மாத்திக்கிட்டேன். 3 மணிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் கொஸ்டினை மாத்திக்கிறேன்.
அப்போ 3 மணிக்கு நமக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் 3ஐயும் 12ஐயும் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 4 × 3 12. இப்ப 4ஐயும் 360 அடிக்கிறேன். 1 நாள் 4, 9 × 4 36, அப்ப 90 × 4 360. அப்ப 3 மணிக்கு கேட்டிருந்தா எவ்வளவு டிகிரியா இருந்திருக்கும்? 90 டிகிரியா இருந்திருக்கும். இதே நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், 9 மணிக்கு என்ன கோணம் அமைந்திருக்கும்? ஓகேங்களா, 9 மணிக்கு என்ன கோணம் அமைந்திருக்கும்? எந்த முள்ளு? மணி காட்டும் முள்ளு, அதாவது ஹவர் ஹேண்ட் வந்து 9 மணியா இருக்கிறப்போ எவ்வளவு கோணத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்றதா உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கான 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான், ரீசனிங்ல இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க வந்து கமெண்ட்ல வந்து தேங்க்யூ சார் அப்படின்றத கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு தயவு செஞ்சு பகிருங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 700 வியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் எவ்வளோ உங்களுக்காக உழைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களால முடிஞ்ச உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நம்பி விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.